ஹலோ கைஸ், இன்னைக்கு வீடியோவில் என்னோட ஆஃப்லைன் கிளாஸோட செகண்ட் பேட்சோட செகண்ட் டே எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். டே 1ல எல்லாருமே கேக் பேஸ் அழகாக செஞ்சு கூல் டவுன் பண்ண விட்டாச்சு. டே 2 ஃபுல்லாகவே ஐசிங் பற்றி தான் இருக்க போகுது. அதனால ஐசிங்க்கு ரொம்பவே முக்கியமான க்ரீம் பற்றின ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்டு க்ரீமையும் பீட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் க்ரீமை எப்படி கேக்கில் அப்ளை பண்ணணும், எப்படி க்ரம் கோட் கொடுக்கணும்னு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அப்புறம் எல்லாரும் சேர்ந்து ஒரு சிம்பிளான மாடல் செலக்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுதான் நம்ம பண்ண போகிற கேக்கில் அப்ளை பண்ண போகிறோம். அவங்க செலக்ட் பண்ண கேக்கில் டபுள் ஷேட் ஐசிங் இருந்ததுனால நான் பண்ணிட்டு இருக்க கேக்கு டபுள் ஷேட்லேயே கொடுத்துட்டேன். அப்புறம் மேலேயும் பிங்க் அண்ட் ஒயிட்ல நாசல் டிசைன் கொடுத்துட்டு சிம்பிளா ஒரு ரைட்டிங்ஸ் கேக்ல எழுதிட்டு கேக் அழகா ஃபினிஷ் பண்ணியாச்சு. அப்படியே எல்லாருக்குமே ஒரு லஞ்ச் பிரேக்கை விட்டுட்டு அவங்களுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைப்படுதோ எல்லாத்தையும் அடிக்கியாச்சு. இப்போ எல்லாரும் கேக்கை துண்டு போட்டு ஐசிங் பண்ணி கலக்க போறோம். டே 1ல சாக்லேட் பேஸ் வெனிலா பேஸ் ரெண்டுமே பண்ணிருந்தாங்க. அதுல சாக்லேட் பேஸ் மட்டும் எடுத்து எப்படி லேயர்ஸ் நீட்டா போடுறதுன்னு ஒரு டெமோ பார்த்துட்டு வெனிலா பேஸையும் நீட்டா கட் பண்ணி ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ல அவங்க கேக்கை டெக்கரேட் பண்ணிக்கிட்டாங்க. இதுல அந்த அவங்க ஃபர்ஸ்ட் டைம் பண்ண கேக்கோட அவுட்புட் ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்பவே இவ்வளவு நீட்டான அவுட்புட் கிடைக்கிறதுலாம் சூப்பர் தான். ஃபைனலா எல்லாருமே ஒரு செல்ஃபி எடுத்துட்டு டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பை.